கனிமொழி அவர்கள் கூட இந்த அரசாங்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தினாலே வாயெடுத்து போய் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயண திருப்பதி, விசிக தலைவர் திருமாவளவன் மற்றும் கனிமொழியை காட்டமாக விமர்சித்துள்ளார். பார்த்தோம், திண்டிவனத்தில் ஒரு அரசு ஊழியர், அந்த அரசு ஊழியர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இது குறித்து பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நம்முடைய தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள், முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள், நான் உட்பட பலர் கண்டித்தும் கூட இன்னி வரைக்கும் திமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்கிறார். திருமாவளவன் அவர்களை காணும். ஆனால் இன்னைக்கு தூத்துக்குடியில் நம்முடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் இன்று சென்றிருக்கும் பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, பத்திரிகையாளர்கள் இது குறித்து பேசும் பொழுது அவரால் பதில் சொல்ல முடியாமல் வாய்மூடி அவர் அங்கிருந்து சென்றிருப்பது என்பது எந்த அளவிற்கு கனிமொழி அவர்கள் கூட இந்த அரசாங்கத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அராஜகத்தினாலே வாயெடுத்து போய் இருக்கிறார் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இந்த பத்திரிகை செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.